மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. நாம எப்படியோ நம்முடைய எண்ணங்களும் அப்படியே. ஒரு நாள் மதியானம் வெயில் அதிகமா இருந்தது. மரத்தடியில ஒருவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அந்த வழியா வந்த ஒரு விறகு வெட்டி அவனை பார்த்து, இவன் கடுமையான உழைப்பாளி போல தெரியுது. உழைத்த களைப்பால தான் இந்த வெயில்லையும் இப்படி தூங்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனான். அடுத்ததா ஒரு திருடன் ஒருவன் அந்த வழியா வந்தான். இரவு முழுவதும் கண் விழித்து திருடி இருப்பான் போல. அதனால தான் இந்த சுட்டெரிக்கும் வெயில்லையும் அடிச்சு போட்டது போல தூங்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனான். மூணாவதா ஒரு குடிகாரன் ஒருவன் வந்தான். காலையில நல்லா குடிச்சிட்டு குடி மயக்கத்துல இப்படி விழுந்து கிடக்குறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனான். சற்று நேரத்துல துறவி ஒருவர் வந்தாரு. இந்த நண்பகல்ல இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த ஞானியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவரை வணங்கிட்டு போனாரு. நாம எப்படியோ நம்முடைய எண்ணங்களும் அப்படியே. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.